பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேரு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஓகே. செக் சைனிங்ல சில பிரச்சனை இருக்கும். இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க, மாறி போனா யார் போடுவாங்க, அது எல்லா ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை. இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு, கவர்னர் அவங்க இன்னொரு விசியா போட்டிருக்காங்க, அவரு வந்தாங்க, இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, குற்றம். அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு, குற்றம். அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனில டைய போட்டு அண்ணன் இதுக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, குற்றம். லோக்கல் ஸ்டாண்ட் என்ன சார்? பிரைம ஃபேசியா கேஸ் இங்க என்ன சார்? நத்திங் இஸ் மேட் அவுட் சார். அதனால இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறதா எஸ்சி எஸ்டி சேர்க்கிறாங்க. எவ்வளவு அறிவாளி இருப்பாங்க, எவ்வளவு அறிவாளி இருப்பாங்க, அப்படியே இன்டெலிஜென்ட் இவங்கலாம். அப்படியே தேவலோகத்துல இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, அப்படியே ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த 7 வருஷத்தை தாண்டணுமா? எவ்வளவு அறிவாளி பாருங்க சார். சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் 7 வருஷத்துக்கு கீழே இருந்தா ஆட்டோமேட்டிக் பெயில். போலீஸ் என்ன பண்றாங்க, 7 வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க. அப்ப எஸ்சி எஸ்டியா போடும், அப்ப செட்டிங் பண்ணும். மத்தியானம் 1:40 2 பேர்த்த உள்ள அனுப்பும். எப்படி பாருங்க, சஸ்பெண்ட் ஆன ஒருத்தரை கூட அனுப்பும். அவர் வரும்போது காரை 1:40 நிறுத்து. அவர் இங்கிருந்து ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கூட 4:40 3 மணி நேரத்துல நீ வா ஆபீஸ் கேட்ல வர மாதிரி. இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்கார வை. ஏன்னா முட்டாள்தானே நம்மளாம். சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க, நம்மளையெல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை? கவர்னர் என்ன சொல்றாரு, துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டாரை போடு வைக்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங் 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவரு வரல. அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுப்புறாரு, தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு. ஸோ மீட்டிங்ல தர்பராஜ் உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில. அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு, தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இணைச்சிக்கணும், அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசினாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்குறோம். ஆரம்பிச்ச ப்ரொபோசல் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க.